ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். 2025 ஐபிஎல் சீசன் மார்ச் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்திய அணி 3வது முறையாக வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக இந்திய அணி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி முடிஞ்சதுக்கப்புறம் உடனடியாக ஐபிஎல் வரப்போகுது. அதுக்காக தான் எல்லா அணிகளும் தற்பொழுது அந்தந்த ஹோம் கிரவுண்டில் ப்ராக்டிஸில் களமிறங்கியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸும் அப்படி தான் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இப்போ ப்ராக்டிஸில் களமிறங்கிட்டாங்க. எல்லா வீரர்களுமே இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சென்னைக்கும் மும்பைக்கும் முதல் போட்டி நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற போகுது. ஸோ இந்த போட்டிக்கு நம்ம தலதோனி அவர்கள் சும்மா அன்டடாக வேற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்க தான் எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். எப்படா தலதோனி அவர்கள் எல்லோ ஜெர்சியில் மீண்டும் சென்னை மைதானத்தில் காலடி எடுத்து வைப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலைமையில் ஸோ ப்ராக்டிஸ் மேட்ச்சில் இப்படி அடின்னு அடிக்கிறாரே, மெயின் மேட்சில் அவருடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நேற்று ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 30 பாலுக்கு 85 ரன் அடிச்சிருக்காருங்க. ஸோ அப்போ அவருடைய ஆட்டம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், எப்படியாப்பட்ட ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பார், ஸோ அவருடைய ஏஜ் என்ன, ஸோ அவருடைய ஃபிட்னஸ் என்ன, ஸோ அவருடைய ஃபிட்னஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருந்தால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பேட்டிங்கில் கொடுப்பார் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஸோ தோனி அவர்கள் நினச்சா கண்டிப்பாக இன்னும் 2-3 ஐபிஎல் சீசன் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதை வந்து தோனி தான் முடிவெடுக்க போகிறாரு. இந்த சீசனில் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் தோனிக்கு எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறாரு, எந்த பொசிஷன் அவர் ஆட வைக்க போகிறார் அப்படின்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். பட் தோனி அவர்கள் இப்போ 2-3 சீசனாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் ரோல் கடைசி அந்த 1 ஓவர் 2 ஓவரில் இருக்கும்போது தான் அவர் வந்து மேட்சை வந்து ப்ரீஸ் பண்ணுற ரோலுக்கு வந்து அவர் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சீசன் அவருக்கு என்ன ரோல் கொடுக்க போகிறாங்க, ஸோ தோனி அவர்கள் முன்னாடியே வந்து ஆடினா நல்லாயிருக்கும் அப்படின்றப்போ ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதுக்கு நடந்தால் நல்ல விஷயம்தான். பட் இப்போது இந்த ப்ராக்டிஸ் மேட்சை வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருக்குது அப்படின்னா தோனி அவர்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி தீபக் கூட, ராகுல் திரிபாதி, ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள், ரச்சித் ரவீந்திராவும் உடனடியாக வந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வந்து இணைய போகிறாரு. ரவீந்திர ஜடேஜாவும் கூடிய விரைவில் வந்து வரப்போகிறாரு. ஸோ இந்த 2 டீம் தான் வந்து ஐபிஎல் வந்து கலக்க போகிறாங்க. அதே மாதிரி இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இறுதிப் போட்டியிலும் நியூசிலாந்தும் நம்ம இந்திய அணி தான் மோதினாங்க. ஸோ ஜடேஜா வந்து இந்திய அணி சார்பாகவும் நியூசிலாந்து சார்பாக ரச்சின் ரவீந்திராவும் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ 2 பேருமே சிஎஸ்கேவில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. டெவான் கான்வேவும் உள்ளே வர போகிறாரு. ஸோ 3 வீரர்கள் மட்டும்தான் இன்னும் சிஎஸ்கேல இணையாமல் இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து கூடிய விரைவில் சிஎஸ்கே கேம்புக்கு வந்து இணைய போகிறாங்க. ஸோ தோனி அவர்களின் ப்ராக்டிஸ் செஷன் வேறு மாதிரி இருக்குது. ஸோ தோனி அவர்களின் இந்த பயிற்சி குறித்தும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ஸோ தோனி அவர்கள் எந்த இடத்துல ஐபிஎல் ஆடினா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.